ஹலோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ராவோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ அல்ஜிப்ராவோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரா அப்படின்னா நார்மலாக என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு அளவு இருக்குது அப்படின்னா, அந்த ஏரியாவை மெஷர் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அல்ஜிப்ரா அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு, ஸ்பீட் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எவ்வளோ டைமில் போய் ரீச் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அல்ஜிப்ரா தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பர்சனோட ஏஜ் வச்சு இன்னொருத்தங்களோட அவங்க கிராண்ட்மா ஏஜ் என்ன, இல்லை அவங்க ஃபாதர் ஏஜ் என்ன, அவங்க மதர் ஏஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த அல்ஜிப்ரா மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பர் சீக்வன்ஸ் இருக்குது, 1 2 டேஷ் 4 5 இருக்குன்னா அந்த டேஷில் வந்து என்ன ஃபில் ஆகும் அப்படின்னு என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ்க்காக தான் நம்ம இந்த அல்ஜிப்ரா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நம்பர் ஒன்று யோசிச்சுக்கோங்க, 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர் யோசிச்சுக்கோங்க. அந்த நம்பர் நீங்கள் இங்கே யோசிச்சுக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை பை 2 அப்படின்றத இப்போ நீங்களே பண்ணுங்கள். மல்டிப்ளை பை 2 பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட் 20, அந்த நம்பர் வர நம்பர்ல இருந்து அதுக்கப்புறம் ஆட் 20 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவைட் பை 2 அப்படின்றது பண்ணுங்க. ஸோ டிவைட் பை 2 பண்ணிட்டு சப்ராக்ட் பை 10 -10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா நீங்கள் நினச்ச நம்பர் தான் ஆன்சராக வரும். நீங்கள் நினச்ச நம்பர் தான் ஆன்சர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 எடுத்துக்கிறேன். ஸோ 4 × 2 8. நான் நினச்ச நம்பர் 4. ஸோ நினச்ச நம்பர் 4. 4 × 2 8. 8 + 20 28. ஸோ 28 டிவைடட் பை 2 உங்களுக்கு 14. ஸோ 14 - 10 4. ஸோ வேல்யூ 4. நான் நினச்ச ஆன்சர் 4. இந்த மாதிரி நீங்கள் 1லேருந்து 10 எத்தனை நம்பர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ரிசல்ட் என்னவோ அதுதான் சேம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்ஜிப்ரா அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஜிப்ராவோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.